அக்டோபர் 2 விசிக மகளிர் விடுதலை இயக்கம் நடத்தும் மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு அணிதிரள்வோம் வாரீர். இடம் உளுந்தூர்பேட்டை. பத்து சதவீத வாக்குகளை இழந்து உள்ளதாக அதிமுக ஐடி விங் ஆலோசனை கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பிரகாஷிடம் கேட்கலாம். பிரகாஷ், மேலும் அவர் என்னென்ன பேசியிருக்கிறார், முழு விவரங்கள் என்ன? 2026 சட்டப்பேரவை தேர்தலுக்கு ஆயத்தமாகும் வகையில் அதிமுக அலுவலகத்தில், ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய அதிமுக அலுவலகத்தில் இன்றைய தினம் அதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவினுடைய ஆலோசனை கூட்டம் இன்றைய தினம் நடைபெற்றது. கூட்டத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, கட்சியில் இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகளான திரு KP முனுசாமி, நத்தம் விஸ்வநாதன், SP வேலுமணி, திண்டுக்கல் சீனிவாசன் உள்ளிட்ட மூத்த நிர்வாகிகள் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டாங்க. ஐடி விங்கை பொறுத்த வரைக்கும் ஐடி விங்கில பொறுப்பில் இருக்கக்கூடிய அனைவருமே இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டாங்க. குறிப்பாக 2026 சட்டப்பேரவை தேர்தலுக்கு ஆயத்தமாகுவதற்கான ஒரு ஆலோசனை கூட்டமாக தான் இந்த கூட்டம் நடத்தப்பட்டது. இணையத்துல அதிமுக ஐடி விங் உறுப்பினர்கள் எவ்வாறு செயல்பட வேண்டும், தற்போது ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய திமுக அரசு செய்யக்கூடிய தவறுகளை எவ்வாறு மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும், அதனோடு அதிமுக ஆட்சி காலத்தில் செய்த நலத்திட்டங்கள், அதே போல அதிமுகவுடைய கட்சி பணிகளை எவ்வாறு மக்களிடையே கொண்டு சேர்க்க வேண்டும் என்பது குறித்த ஒரு அறிவுரைகள் மற்றும் ஆலோசனைகளை அதிமுக தலைவர்கள் ஐடி விங் நிர்வாகிகளுக்கும் ஐடி விங் உறுப்பினர்களுக்கும் வழங்கினாங்க. அதுல எடப்பாடி பழனிசாமி சிறப்புரையாற்றினார். அவர் பேசும்போது 10% வாக்குகளை நாம் இழந்திருக்கிறோம், அதனை மீட்பதற்கான நடவடிக்கைகள்ல நாம் முழுமையாக ஈடுபட வேண்டும் என்று வலியுறுத்தி பேசினார். தொடர்ந்து பல்வேறு ஆலோசனைகள், குறிப்பாக சட்டப்பேரவை தேர்தலுக்கு இன்னும் 15 மாத காலம்தான் தேர்தலுக்கு இருக்கிறது. நீங்கள் எந்த அளவிற்கு பணி செய்கிறீர்களோ அந்த அளவிற்கு தான் வலிமை கிடைக்கும். நமக்கு அதிமுகவுக்கு எதிராக பரப்பக்கூடிய பொய் செய்திகளை முறியடிக்கக்கூடிய வல்லமை அதிமுக ஐடி விங் உறுப்பினர்களுக்கு இருக்க வேண்டும். அதற்கு உங்களை தயார்படுத்திக் கொள்ளக்கூடிய வகையில உங்களுடைய செயல்பாடுகள் இருக்க வேண்டும். மண்டல செயலாளர்கள் மாவட்ட வாரியாக ஆலோசனை கூட்டம் நடத்த வேண்டும். அதே போல வாட்ஸ்அப் சேனல்கள் மூலமாக அனைத்து விவரங்களையும் அந்தந்த மாவட்ட நிர்வாகிகளுக்கு பகிர வேண்டும் என்பது போன்ற பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினாங்க. குறிப்பாக ஒவ்வொரு மாவட்டத்திலும் அதிமுகவுடைய செயல்பாடுகள் என்னென்ன பணிகள் எல்லாம் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்பது குறித்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பது போன்ற அறிவுரைகள் மற்றும் ஆலோசனைகளை வழங்கினாங்க. குறிப்பாக இளைஞர்கள் கையில் தான் 40% வாக்குகள் இருக்கிறது. இளைஞர்கள் என்ன விரும்புகின்றனர் என்பதை புரிந்து அதற்கு ஏற்றாறு போல நாம் பணியாற்ற வேண்டும். கடந்த தேர்தல்களில் 10% வாக்குகளை அதிமுக இழந்திருக்கிறது. அதனை மீட்கும் வகையில நம்முடைய செயல்பாடுகள் இருக்க வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி அதிமுக ஐடி விங் நிர்வாகிகளிடத்துல பேசினார். கூடுதல் தகவல்களுக்கு நன்றி பிரகாஷ். அக்டோபர் 2 விசிக மகளிர் விடுதலை இயக்கம் நடத்தும் மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு அணிதிரள்வோம் வாரீர். இடம் உளுந்தூர்பேட்டை.